எல்லோருக்கும் வணக்கம். ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கறது எப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு ஆன்லைன் ஜாதகம் சொல்லி டைப் பண்ணீங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வெப்சைட் வந்துடும், இல்ல ரெண்டாவதுல ஒரு வெப்சைட் வரும், மூணாவது ஒரு வெப்சைட் வரும். இந்த 3 வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க 2025, 2026, 2028 எந்த காலங்கள்ல இருந்தாலும் நீங்க கூகுள்ல ஃப்ரீ ஆன்லைன் ஜாதகம் சொல்லி டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு பேஜ் வந்துடும். அதுல உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாமே கேட்கும். டைம் கொடுத்துட்டு நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க அந்த டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா கீழே கேட்கும். அதை வந்து நீங்க வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா அதுல உள்ள லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு உள்ள போனீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான திசா புத்தி, கட்டம், அடிப்படைகள், நீங்க எப்போ பிறந்தீங்க, அதனுடைய நவம்ச சக்கரம், அடுத்த ராசி சக்கரம், இது எல்லாமே வந்துடும். உள்ள போனீங்கன்னாக்க உங்களுடைய திசா புத்தி இப்ப என்ன புத்தியில பிறந்திருக்கிறாங்க, அடுத்து என்ன பத்தி நடக்குது, உங்களுடைய எல்லா அம்சங்களும் கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு வரையில வந்துடும். இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீயா வந்து நீங்க ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கறது இப்படிதான். இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல ஆன்லைன்ல ஜாதகம் அதாவது வந்து ஸ்டார்டிங்ல நான் கிளாஸ் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து பஞ்சபட்சி கிளாஸ் இதெல்லாம் ஸ்டார்டிங்ல நான் சின்ன பிள்ளைல படிச்சேன். படிக்கல அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு கழிச்சு எல்லாத்தையும் ஜோதிட கிளாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கழிச்சுட்டு கொண்டு வரணும். அவ்வளவு ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஒரு ஜாதகம் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஜாதகம் எழுதுறதா இருந்தாலும் ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லயே வந்து நெட்ல போட்டாலே அது என்ன சொல்ற வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதனமாக இருந்தாலும் எல்லாமே நெட்லயே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாவே டெக்னாலஜி இருந்துச்சு. அப்போ படிக்கல அப்ப என்னன்னாக்கா இப்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எழுதுறது ரொம்ப ஜாதகங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரி ஜாதகம் எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க ஜாதகம் திசாபதிகளை கணிக்கையிலையும் அவங்களுடைய லக்கணமும் ராசி கட்டமும் நவம்ச சக்கரமும் போட்டோ வந்து வச்சுக்கோங்க. இல்ல ஜாதகத்தை நேராகவே வச்சுக்கிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஜாதகம், இந்த டைமிங், இந்த லக்கணம், இது எல்லாமே கரெக்டா வருதாங்கிறத நீங்க கரெக்டா பாத்துக்கணும். பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது கரெக்ட் தான், இது ஜாதகம் பாக்குறது, இந்த ஜாதகம் கரெக்டான ஜாதகங்கிறத செக் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்ல திசாபுத்தி திசாபுத்தி அதுல சூட்சமா என்ன நடக்குது அதுக்குண்டான பலனை நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கோங்க. அந்த பலனை மட்டும் எடுத்துக்கிட்டு கோச்சார பலனை கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க வச்சுட்டு அதுக்குண்டான பலனை வந்து கரெக்டா நீச்சம்னா நீச்சம், பகை, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுக்குண்டான பலனை வந்து நீங்க கணிச்சு ஓரளவு நிதானமா சொல்லிடுங்க. தப்பான பலன் மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் ஃபாரின்ல வந்து அனுப்புனாங்க. அவங்க சொன்னாங்க, சார் நான் ஒரு ஜாதகம் கொண்டு பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஜாதகரு இந்த அம்மா வந்து இத்தனை நாளையில இறந்துருவாங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு நான் சொன்னேன், ஜாதகத்தை வந்து ஜாதகமா சொல்லணுமே தவிர ஜாதகத்தை வந்து நீங்க வந்து இறந்துருவாங்க, இன்னைக்கு இறந்துருவாங்கன்னெல்லாம் அடிச்செல்லாம் யாரையும் நீங்க வந்து சொல்லாதீங்க. அப்படியே இருந்தாலும் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம டைம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு சார் அப்படி சொல்லி பழகுங்களை தவிர பழக வேண்டும். நீங்க யாரும் இறந்துருவாங்க, இவங்களுக்கு கன்ஃபார்மா அது நடந்தே ஆகும்னு சொல்லக்கூடாது. நடக்காம இருந்தா நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணுமே தவிர யாரையும் வந்து மனம் நோக்கடிக்கும்படி எதுவுமே சொல்லக்கூடாது. நீ டைம் சரியில்லாம இருக்கு, ரொம்ப கடக நிலையில இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லி பழகுங்க. தப்பா வந்து நீங்க யார் மனதையும் புண்படுத்தும்படி எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா ஜாதகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பலன் தருமே தவிர ஜாதகம் முழுமையாக 100% பலன் வருவது. அப்படி இருந்தாக்கா ஜாதகத்துக்கு நிறைய எனக்கு 100% பலன் வருமானு கேட்டா கண்டிப்பா வருவது இல்லை. எனக்கு ஜாதகத்தை சில அடிப்படை கூறம்சங்களை பார்த்து ஒரு 70%, 80% வந்து ஜாதகம் வந்து பொருந்தி போகுது. முழுக்க வந்து ஜாதகம் என்னைக்குமே பொருந்தாது. 80%, 90% நல்லா பலன் வந்துடும். ஒரு சில விஷயங்கள ஜாதகத்துல சில சந்தேகங்கள் எனக்கே இருக்கு. அண்ணன் தம்பிகளை சொல்ல முடியுமா, நான் கரெக்டா அந்த ஜாதகத்துல ஓரத்தில் எழுதி வச்சுதான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து ஜாதகத்தை வந்து டைம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கலாம். ஓரளவு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாம் முழுமையாக வருவது கிடையாது. அதனாலதான் ஜாதகத்தை வந்து ஜாதகமா சொல்லுங்களே தவிர நீங்க வந்து பாதகமா இன்னைக்கு நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு பலனை மட்டும் நீங்க சொன்னீங்கனால போதும். அடுத்த ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.